இந்த குயவன் வேற லெவல். காலை ஒளி மெதுவாக மண்ணை தொட்டது. காற்றில் ஈரப்பதமான வாசனை, மழை வரப்போகும் அறிகுறி. பழைய ஓலை வீட்டின் முன் ஒரு மண் சக்கரம் சுழன்றது. அது சாதாரண சுழற்சி இல்ல, அது ஒரு கதையை உருவாக்கி கொண்டிருந்தது. அதன் முன் அமர்ந்திருந்தான் முருகன் குயவன். முருகன் ஒரு சாதாரண குயவன் இல்லை. அவன் குடங்களை மட்டும் செய்யவில்லை, ஒவ்வொரு குடத்திலும் ஒரு உணர்ச்சி இருந்தது. குழந்தைகள் அந்த குடங்களை பார்த்து சிரித்தார்கள். ஒரு குடம் சிரிக்கும், இன்னொரு குடம் ஆச்சரியப்படும், இன்னொரு குடம் கோபப்படும். எனக்கு ஒரு குடம் வேணும். கிடைக்கும், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீ சிரிக்கணும். அவன் சீரியஸா இருந்தான். முருகன் ஒரு குடத்தை எடுத்தான். அதுல ஒரு பெரிய ஃபனி முகம் வரைந்தான். சுற்றி இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க. அந்த சீரியஸான மனுஷனும் மெதுவா சிரிச்சான். குடம் வாங்கிட்டு போன. குடம் அவனுக்கு கிடைத்தது. கிராமம் மாற ஆரம்பித்தது அந்த நாள் முதல். குடம் வாங்குறதுக்கு முன்னாடி சிரிக்கணும். வாங்க அம்மா வாங்க. ஒரு சிரிப்பு, ஒரு குடம், 2 குடம், 2 ஜோக்கு. இப்படியே நிறைய குடம் விற்பனையாகும். முருகன் இப்படி சொல்லியே எல்லா குடங்களையும் மக்களுக்கு விற்பனை பண்ணிட்டான். முருகன் கடை வேற மாதிரி ஆயிடுச்சு. சோகமா வர்றவங்க சிரிச்சு போவாங்க, கோபமா வர்றவங்க சாந்தமா போவாங்க. குடம் வாங்குறதுக்கு முன்னாடி சிரிக்கணும். இந்த ரூல் கிராமத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. மாமா, இந்த குடம் சிரிக்குதே. நீ சிரிச்சதாலதான் அது சிரிக்குது. மீனா அந்த குடங்களை உயிரோட பார்க்க ஆரம்பித்தாள். அவளுக்கு மட்டும் அந்த குடங்கள் இரவில் பேசும் போல இருந்தது. ஒரு நாள் ஒரு நகர வியாபாரி வந்தான். காலி ட்ரக் கூட வந்து முருகன் கடை முன் வந்து நின்றான். உங்க குடங்கள் ரொம்ப ஸ்பெஷல், 100 குடம் வாங்குறேன். முருகன் மகிழ்ந்தான். முதல் முறையாக அவன் கிராமத்தை தாண்டி போகிறான். லாரி கிளம்பியது. மண் பாதை, தூசி, சூரியன் மங்கியது. லாரி குலுங்கி அனைத்து குடங்களும் கீழே விழுந்தது. வியாபாரி ட்ரக்கில் இருந்து கிஷை இறங்கி வந்து கத்தினாங்க. மக்கள் அனைவரும் ட்ரக்கில் இருந்து கீழே விழுந்த குடம் அருகில் கூடினர். அனைவரும் அனுதாபப்பட்டனர். முருகன் கீழே உடைந்த குடங்களை பார்த்தான். ஒரு நொடி அவன் கண்களில் ஒரு சின்ன துக்கம். ஆனா அடுத்த நொடி அவன் சிரிச்சான். குடம் போச்சு, ஆனா கதை வந்துச்சு. மக்கள் அனைவரும் சிரித்தார்கள். அந்த நகர வியாபாரியும் சிரித்தான். மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் இவன் குடம் விற்க மாட்டான், சிரிப்புதான் விற்பான் என்றார்கள். மீனாவும் சிரித்தாள். அந்த இரவு கிராமத்தில் ஒரு பெரிய தீ மூட்டப்பட்டது. குழந்தைகள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்தார்கள். முருகன் கதையை ஆரம்பித்தான். மண்ணுடையும், ஆனா சிரிப்பு உடையாது. அடுத்த நாள் காலை மண் சக்கரம் மீண்டும் சுழன்றது. புதிய குடம் உருவாகிறது. புதிய கதை ஆரம்பமாகிறது. சில விஷயங்கள் உடைந்தால்தான் அதன் அழகு தெரியும். சிரிப்பு, அதை யாராலும் உடைக்க முடியாது. இந்த குயவன் வேற லெவல். மீனா வளர்ந்து அதே குயவனாகிறாள். சிரிப்பு பாரம்பரியம் தொடர்கிறது.